காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இதை வந்து இப்போ துண்டு துண்டாக எடுத்துடணும். ஏன்னா இதில் பூச்சிகள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். காலிஃப்ளவருக்கு இது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பஜ்ஜி மிளகாய் வாங்கியிருக்கேன். இது வந்து பழத்தில் போட போகிறேன். வாங்கினதே பழமாக தான் வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சு ஒரு நாள் போட்டு, அதனால் இதை இப்போ பழத்துலேயே பஜ்ஜி போட போகிறேன். பழுத்த பஜ்ஜி மிளகாய் வாங்கி பழுத்ததுலேயே போட போகிறேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூடான தண்ணியில் அது போட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கல் உப்பு கலந்துக்கிடும். இதில் ஒரு கலக்கு தான், அவ்வளோதான். ஆனால் கிருமிகள் இருந்தால் அது செத்து போயிடும். அதில் இருக்கிற மாதிரி தெரியல, சில இதில் இருக்கிறதே நான் பார்த்துருக்கேன். போட்டு எடுத்துடலாம். 3 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, பொடி, காரப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இருக்க கல் உப்பு, 65 பவுட்ரு. இந்த பாக்கெட்டில் ஓப்பன் பண்ணி இருந்தேன் கொஞ்சம் தான், அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். நல்லா கலந்துரும். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுன்னு பிசைஞ்சிடணும். மாதிரி இந்த பக்குவத்தில் நம்ம கலந்து வச்சிடணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் கலந்துடலாம். இப்போ கலந்து வச்சுட்டேன். இது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். மசாலாக்கள் பிரியாமல் எடுத்து காமிக்கிறேன். லைட்டாக பிரட்டி விட்டுக்கிடணும். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். மசாலா பிரியாமல் இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க. மசாலா பிரியாமல் அப்படியே வரும். வீட்டு மசாலாவில் காலிஃப்ளவர் சிக்கன் 65 என்னென்னா இதில் 2 கருவேப்பிலை போட்டுடணும். போடும்போது அதோடு சேர்ந்து எடுக்கும் போது கம்மன் வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்கள். மசாலா பிரியாமல் இந்த மாதிரி எடுத்து ஒரு பேப்பரில் தான் வைக்கணும். அப்போ தான் நைட்டு போகாமல் இருக்கும். எடுத்து அப்படியே ஒரு பேப்பரில் வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டுரும் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. மசாலா பிரியாமல் எப்படி வரும். சிக்கன்னாலும் சரி எதுனாலும் பிடிச்சாலும் இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து உள்ளதையும் பாருங்கள். ஒன்று கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யாது, மசாலாவும் பிடிக்காது. கொஞ்சம் வேகட்டும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எந்த கலர் பொடி எதுவுமே கலக்கலை. அந்த சிக்கன் 65 உள்ள அந்த கலர் தான் நல்ல இதாகும். அது மொறு சூப்பராக இருக்குது. அடுத்து உள்ளதை எடுத்துகிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடில் போட்டிருப்பேன். பஜ்ஜி மிளகாயை அந்த மாவுலேயே நான் போட்டு பிரட்டிடுறேன். முழுசோடு போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். பஜ்ஜி மிளகாயை பழுத்த பஜ்ஜி மிளகாய் யாராவது போட்டு பார்த்துருப்பீங்களா? சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பஜ்ஜி மிளகாய் அருமையான